அது மாத்திரமல்ல, இல்லை என்கிற மன குழப்பத்தையும் இல்ல மன பாரத்தையும் இல்லை என்கிற ஒரு திருப்திகரமாக இல்லாத ஒரு வாழ்க்கையை வெளிப்படுத்துவதுதான் பொய். நீங்க சொல்லும் போது அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நாளைக்கு அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? என் வீடு இல்லைன்னு சொல்றதுனால உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? வண்டி இல்லைன்னு சொல்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்ன காட்டி கொடுக்குறீங்க தெரியுமா? கர்த்தர் உங்களை தேடி வந்ததுல உங்களுக்கு திருப்தி இல்ல, வேத வசனம் உங்களை தேடி வந்ததுல திருப்தி இல்ல, கர்த்தர் உங்களை ரட்சித்தார் என்பதுல திருப்தி இல்ல, கர்த்தருடைய சுவிசேஷத்துல திருப்தி இல்ல, கர்த்தருடைய பாதுகாப்புல உங்களுக்கு திருப்தி இல்ல. உங்களுடைய முழு திருப்தியும் வீடு இல்ல, கார் இல்ல, பைக் இல்ல, நகை இல்ல, பணம் இல்ல. இதுலதான் ஒரு பாஸ்டர் உட்கார்ந்துட்டு பேசுறாரு. ஆசைப்படுங்க. என்னது? 30 பவுன் நகையை ஆசைப்படுங்க, 2 ஏக்கர் நிலத்துக்கு ஆசைப்படுங்க. கேளுங்க ஆண்டவர்கிட்ட. 24 கேரட்டோ 22 கேரட்டோ எனக்கு அதை பத்தி சரியா தெரியாது. அதை கேட்டு ஆசைப்படுங்க, நகையை அப்படி கேட்டு ஆசைப்படுங்க, டைமண்டை கேட்டு ஆசைப்படுங்க. உட்காந்து பேசுறாங்க. இன்னைக்கு இருக்கிற பிரசங்கங்கள்லாம் அப்படிதான் இருக்கு. அப்ப அவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க? நல்லா கவனிங்க. நகை இருந்தா நீ திருப்தி உள்ளவ, 2 ஏக்கர் நிலம் இருந்தா நீ திருப்தி உள்ளவ. அப்ப நீ இப்ப திருப்தியா இல்லையா? ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்கிற? பசி பட்டினியோடு இருக்கிறோமா? ஆண்டவர் தான் சொல்றாரு, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட போறது இல்லை. அப்ப இப்ப என்கிட்ட இருக்கிறதோ என்கிட்ட இல்லாம போகிறதோ எது வரைக்கும் ஆண்டவர் என்னை சோதிப்பார்னா, என்ன ஒருபோது பசியும் பட்டு நீமா வயிறு அடிச்சுட்டு பிச்சை எடுக்க விட போறது இல்லை. வாடகை வீடுனாலும் நல்ல ஒரு வீடு கொடுப்பார், அதை சம்பாதிக்க நல்ல பலன் கொடுப்பார், 3 வேளை எனக்கு உண்டான ஆகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆனா கர்த்தர் மேல நான் அதிக பக்தி உள்ளவனா அதுல ஒரு வேளை உபவாசம் இருப்பேன், 2 வேளை உபவாசம் இருப்பேன், அது வேற. அப்ப இப்படிதான் இந்த உலகம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, சுய மகிமையை என்ன பண்ணுது? ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், உங்களுடைய திருப்தியையும் உங்களுடைய ஒரு முழுமையும் இயேசுவிடத்துல இல்லாதபடி உலகபூர்வமாக திருப்புகிற வேலை எது செய்யுது? மனுஷ பயம் செய்யுது. பிசாசானவனுக்கு நீங்களே ஓப்பனா அறிக்கை கொடுக்குறீங்க. நான் கர்த்தரிடத்துல சந்தோஷமா இல்ல, என் கணவர் என்ன நல்லா வச்சுக்கல, என் மனைவி நல்லா வச்சுக்கல, என் பிள்ளைகள் நல்லா வச்சுக்கல, என் முதலாளி என்ன நல்லா என்ன பண்ணல, என்ன திருப்தியா பாத்துக்கல, எனக்கு உண்டான சம்பளத்தை கொடுக்கல, போனஸை கொடுக்கலன்னு சொல்ற மாதிரி ஆண்டவரை தான் கும்பிடுறேன், ஆனா அதுல ஒன்றும் திருப்தி இல்லை, என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கல. அந்த மாதிரியான வார்த்தை இல்ல. அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய வேலை என்னன்னா, எப்பொழுதும் நம்மை நாமே தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி, தேவனுக்கு முன்பாக நம்மை அடிபணிய வச்சு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். எனக்கு இது இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. என் ராஜா என் கூட இருக்கிறார், என் தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற தேவனுடைய வார்த்தை இருக்குது பாத்தீங்களா? அந்த வார்த்தை தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய, நான் ஏற்கனவே சொன்னது போல, முதலீடு போல, இன்வெஸ்ட்மெண்ட் போல